Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில பீர்க்கங்காய் கொஸ்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பீர்க்கங்காயில நார்ச்சத்து அதிகமா இருக்குறதுனால அடிக்கடி இத நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹெல்தியான திணை பருப்பு அடை செஞ்சிருக்கேன். அதுக்கு இந்த பீர்க்கங்காய் கொஸ்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பீர்க்கங்காய் கொஸ்து அடைக்கு மட்டும் இல்ல சப்பாத்திக்கு இட்லி தோசைக்குலாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சுவையான பீர்க்கங்காய் கொஸ்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காயோட மேல் தோல் ஃபுல்லாக சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்ஸுக்கு பீர்க்கங்காய் நல்லா குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கிறோம். பீர்க்கங்காய் கொஸ்துக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். கொஸ்து பொடி செய்யறதுக்கு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பாதி அளவுக்கு வறுபட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ளேமை சிம்மில் வச்சு தான் நம்ம வறுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக வறுபடும். இப்போ இதில் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த கொத்சு பொடி பீர்க்கங்காய் கொஸ்துக்கு மட்டும் இல்லை, கத்திரிக்காய் கொத்சு, சுரக்காய் கொத்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்சு வைக்கிறதுக்கு வானலில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிப்பு போட்டுடலாம். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் வாசனைக்காக 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் கொஸ்துக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 10 சின்ன வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து பீர்க்கங்காயையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கொத்சுக்கு பீர்க்கங்காய் குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். பீர்க்கங்காய் நீர் காயின்றதுனால இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால் அப்பப்போ திறந்து விட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கொஸ்து பொடியிலேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஸ்து பொடி சேர்த்ததுமே கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். கொஸ்துலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். பீர்க்கங்காய் கொஸ்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக திணை பருப்படை போட்டு எடுத்து வந்துடலாம். இந்த ஹெல்தியான திணை பருப்படை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான திணை பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் கொஸ்தும் கொதிச்சு திக்காகிடுச்சு. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்துக்க மாட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம், ஆனால் பீர்க்கங்காய் கொஸ்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தனா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் கொஸ்து தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்கானதும் இறக்கிடலாம். இன்றைக்கி வெட்னஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த டிஃப்ரெண்ட்டான பீர்க்கங்காய் கொஸ்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.